வணக்கம். நற்றமிழ் வணக்கம். இலக்கியம் என்பது வெறும் சொல் வடிவம் அத்தோடு சமூகத்தின் அறநெறி, வாழ்வியல், தத்துவம், பண்பாட்டு செறிவு மற்றும் கலை சிறப்பு ஆகியவற்றை ஆழமாக பேசும் பொக்கிஷம். தகைய பொக்கிஷங்களில் ஒன்றான கம்பர் ராமாயணம் தமிழில் தலை சிறந்த நூலை பற்றி இன்று 4 வல்லுவில் இருந்து பேச வந்துள்ளேன். நான் மாணவன் உதயன். கம்ப ராமாயணம் என்பது கம்பர் என்னும் கவி சக்கரவர்த்தியால் கிபி 12ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட தமிழ் பேரிலக்கியம் ஆகும். இது வடமொழியில் வால்மீகி எழுதிய ராமாயணத்தை எழுதப்பட்டாலும் பல இடங்களில் தமிழரின் பண்பாட்டு கவிதை மரபெருக்கும் ஏற்ப மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. ராமாவதாரம் பெயரிலும் அறியப்படும் இந்த நூல் இராமபிரானின் வீரம் செறிந்த வரலாற்றை பேசுகிறது. இக்காப்பியம் இராமன், சீதை, இயக்குவன் போன்ற பாத்திரங்களின் மூலம் உயரிய மானுட விழுமியங்களையும் அறவழிப்பட்ட வாழ்வையும் போதிக்கிறது. கம்பரின் கவிநயம், சொல்லாட்சி, ஊமைகள் மற்றும் பாத்திர பண்புகளின் போற்றப்படுகிறது. இந்த நூல் தமிழில் உள்ள பக்தி இலக்கியங்கள் உச்சமாகவும் இலக்கிய சுவைக்கும் சிறந்த எழுத்துக்காட்டாகவும் திகழ்கிறது. கம்ப ராமாயணம் தமிழ் மொழியின் கவிதை ஆற்றலாகவும் பண்பாட்டு பெருமையும் உலகிற்கு எடுத்துக்கிறது. நமது தமிழில் தலை சிறந்த நூல்கள் என்பவை ஏட்டு சொற்காய்கள் அல்ல. அவை நமது மூதாதையின் ஞான பெருக்கையும் அறவழி சிந்தனையும் உலக பார்வையும் நமக்கு உணர்த்தும் கடற்கரை விளக்கங்கள். அரும்பெரும் நூல்களை ஆய்வோம். நம் மொழியின் சிறப்பை போற்றுவோம். நன்றி.